கடந்த 2021ஆம் ஆண்டு டெல்லியில் நடந்த விவசாயிகள் போராட்டத்தை நம்ம யாராலையுமே மறக்க முடியாது. ஒன்றிய அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சும் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை அரசு உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி நாடு முழுக்க இருந்த விவசாயிகள் டெல்லியில போராட்டம் பண்ணாங்க. 13 மாதங்கள் தொடர்ந்து நடந்த இந்த போராட்டத்தோட விளைவா ஒன்றிய அரசு அந்த 3 வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெற்றாங்க. ஆனா பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை உறுதி செய்யணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கை மட்டும் இன்னும் நிலுவையிலேயே இருக்கு. சரி, அது என்ன குறைந்தபட்ச ஆதார விலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவசாயிகள் உற்பத்தி பண்ற அந்த பொருட்களுக்கு அரசு ஒரு குறிப்பிட்ட தொகையை ஆதார விலையா அப்படி நிர்ணயிக்கப்படுற அந்த தொகைக்கு தான் அரசு அதை கொள்முதலும் செய்யும். இப்படி பண்றது மூலமா விவசாயிகள் பெரிய அளவுல இழப்பு ஏற்படுறதுல இருந்து காப்பாற்றப்படும். ஏன்னா அவங்க பயிர் செய்யற பொருட்களுக்கு கண்டிப்பா ஒரு தொகை கிடைக்கும் அப்படிங்கிற அந்த உறுதி அவங்களுக்கு கிடைக்கும். இதனாலதான் குறைந்தபட்ச ஆதார விலையை அரசு நிர்ணயிச்சு அது சட்டமாவும் மாத்தணும் அப்படின்னு எல்லா விவசாயிகளும் கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை உறுதி செய்யணும். கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த விவசாயிகள் போராட்டத்துல நிறைய விவசாயிகள் மேல போடப்பட்ட வழக்குகளை திரும்ப வாங்கணும். இந்த போராட்டத்துல உயிரிழந்தவங்களோட குடும்பத்துக்கும் பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பத்துக்கும் உரிய நிவாரண தொகையை அரசு வழங்கணும். விவசாய கடன்களை தள்ளுபடி பண்ணணும். 58 வயசு கடந்த விவசாயிகளுக்கு அரசு ஒரு பென்ஷன் கொடுக்கும். இப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் பண்ண போறதா கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் மாதிரியான சில பகுதிகளை சேர்ந்த விவசாய சங்கங்கள் அறிவிச்சாங்க. பஞ்சாப்ல தொடங்கி ஹரியானா வழியா டெல்லியை போய் முற்றுகையிட்டு தங்களோட கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் பண்றதா இந்த விவசாயிகள் திட்டமிட்டிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில இவங்களை முன்னேறி வரவிட பஞ்சாப், ஹரியானா எல்லை பகுதியிலேயே இவங்களை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஹரியானா காவல்துறையும் ஒன்றிய அரசும் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தாங்க. பெரிய முள் வேலிகளும் இரும்பு கம்பிகளும் இரும்பு ஆணிகளும் கொண்டு இவங்க வர்ற பாதைகளை அதே நேரத்துல ஒன்றிய அரசின் அமைச்சரவையிலிருந்து சில அமைச்சர்கள் இந்த விவசாய சங்க தலைவர்களின் பிரதிநிதிகள் கூட பல கட்ட பேச்சுவார்த்தைகளும் நடத்தினாங்க. ஆனா இந்த பேச்சுவார்த்தைகள்ல சுமூகமான முடிவு எதுவுமே எட்டப்படலை. இதனால அதிருப்தி அடைஞ்ச விவசாய சங்கங்கள் தொடர்ந்து தங்களோட போராட்டத்தை கைவிடாம நடத்திக்கிட்டே இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில கடந்த பிப்ரவரி 23ஆம் தேதி சாம்பு அப்படிங்கிற ஹரியானாவோட எல்லை பகுதியில காவல்துறையினருக்கும் இந்த விவசாயிகளுக்கும் நடுவில் கடும் வன்முறை வெடிச்சிருக்கு. இந்த வன்முறையில காவல்துறையினர் கண்ணீர் புகைக்குண்டுகளையும் ரப்பர் தோட்டாக்களையும் பயன்படுத்தி இந்த விவசாயிகளை தாக்கியிருக்காங்க. அவங்க தாக்குதலுக்கு பயன்படுத்தின கண்ணீர் புகைக்குண்டுகளை ட்ரோன் மூலமா போட்டதாகவும் அந்த ட்ரோன் இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதியில் பயன்படுத்தப்படுற ஒரு ட்ரோன் அப்படின்னு சொல்றாங்க. 2 தரப்பினருக்கும் நடந்த இந்த கடுமையான தாக்குதல்ல சுப்கரன் சிங் அப்படிங்கிற ஒரு 22 வயசு இளைஞர் கொல்லப்படுற. பல விவசாயிகள் தங்களோட பார்வையும் இழக்கிறாங்க. இதனால அதிருப்தி அடைஞ்ச அந்த விவசாயிகள் ஒன்றிய அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அந்த விவசாயி இறந்த நாளை அவங்க கருப்பு நாள் அப்படின்னு அனுசரிக்கிறாங்க. இந்த உயிரிழப்புனால கடுமையா அதிர்ச்சி அடைந்த விவசாயி தங்களோட போராட்டத்தை ஹரியானா எல்லையிலேயே தற்காலிகமா நிறுத்தி வைக்க போறதா அறிவிச்சிருந்தாங்க. விவசாய சங்க தலைவர்கள் மட்டும் டெல்லியை நோக்கி போய் அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்த போறதாகவும் இளைஞர்கள் எல்லாருமே அடுத்த அறிவிப்பு வர வரை ஹரியானா எல்லையிலேயே காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில ஒன்றிய அரசோட நடந்த பேச்சுவார்த்தை எந்த தீர்வும் எட்டப்படாததுனால கடுமையா அதிருப்தி அடைந்த விவசாயிகள் திருப்பியும் தங்களோட போராட்டத்தை தொடர்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. மார்ச் 6ஆம் தேதி எல்லா விவசாயிகளும் தங்களோட டிராக்டர் உள்ளிட்ட பெரும் கனரக வாகனங்களோட டெல்லியை நோக்கி புறப்பட்டாங்க. கடந்த 2021ஆம் வருஷம் நடந்த விவசாயிகள் போராட்டம் எப்படி அவங்களுக்கு பலன் அளிச்சதோ அதே மாதிரி இப்போ நடக்கிற பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை அரசு அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற இந்த போராட்டம் அவங்களுக்கு பலன் அளிக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி மக்களவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கிற சூழ்நிலை தலைநகர் டெல்லியில் நடக்கிற இந்த மாபெரும் விவசாயிகள் போராட்டமும் அவங்க மேலே நடத்தப்படுற கடுமையான தாக்குதல்களும் ஆளும் பாஜக அரசுக்கு கடும் நெருக்கடியை கொடுத்து இந்த நெருக்கடி தேர்தல் முடிவுகளில் பிரதிபலிக்குமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி.